வாங்கிட்டா நல்லாயிருக்கும். பிராண்டடு அப்படிங்கிறது எதை வச்சு வந்தது தெரியுங்களா? சத்தும் அதனுடைய தன்மையும் மாறாமல் நம்ம கைகளுக்கு வந்து சேர்றதுக்கு பேர் தான் பிராண்டட். சரிங்களா? நான் ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி பண்ணிட்டேன், அதில் நான் மெடிசன் பண்ணுறேன், அல்லது அதில் வேறு ஏதாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலும் அது எல்லாமே இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது ஊர்ஜிதமான விஷயங்கள் அல்ல. இன்றைக்கி ஒரு டம்ளர் எந்த நேரம் வேணாலும் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடிய சாப்பாடு இருந்ததுன்னா எடுத்து போட்டு கரைச்சி ஒரு டம்ளரில் தண்ணியில் கலக்கோ ஒரு அரை சொம்பு தண்ணியில் கலக்கோ குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பொழுதாக மட்டும் பசிப்போன்னே தெரியாது. சரியா? ஏன்னா அதே மாதிரி உடல் உழைப்பு கொடுக்கணும். அன்னைக்கு வந்து சர்க்குலேஷன் உடல் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உடல் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, வேல்யூ பண்ணுறவங்க தான் வேல்யூ பண்ணாங்க, எல்லாருமே அதை வேல்யூ பண்ண கிடையாது. சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த தேனில் கலந்த இஞ்சி, தேனில் கலந்த பூண்டு, தேனில் கலந்த நெல்லிக்காய், அதே மாதிரி தேனில் ஊற வச்சா அது, தேனில் ஊற வச்சா இது, தேனில் ஊற வச்சா அது அப்படின்னு. ஆனால் ஒரிஜினல் தேன் கிடைக்க போகிறதில்ல. சரியா? ஆனால் இவங்க வந்து அதை சாப்பிட்ணுங்கிற டிசைட் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. உடல்நிலையை கெடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, சாமி அந்த விளக்கை தொடாதரா, அதை தொட்டால் அதில் இருக்கிற தீ என்னோட கையை சுற்றுங்கிற அறிவுரை தான் நான் சொல்ல முடியும். நீங்களாம் போய் அதில் போய் உட்கார்றதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் அதை எடுத்து அதை கையில் வச்சு பற்ற வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா பக்குவம் தான் சொல்கிறேன். பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க, சரியான முறையில் உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக கொண்டு வந்துக்குங்கன்னு சொல்கிறது தான். சரிங்களா? இப்போ இதை பேசியிருக்கேன். நான் ரெண்டு பகுதியாக வீடியோ வருதா 4 பகுதியாக வருதா தெரியாது, அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் மீதி இருக்கிற சில விஷயங்களை என்னென்ன சாப்பிடணும் அதை இப்படி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ன சொல்கிறது, ஒருத்தர் தூக்கி தலையில்